ஹாய் காய்ஸ், லாஸ்ட் வீடியோ நீங்கள் ஆவடியிலேருந்து திருப்பதி வந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. அண்ட் இது செகண்ட் பார்ட் வீடியோ. எங்கே போகிறோம் அப்படின்னா திருப்பதி டு திருமலா. எஸ், திருப்பதி டு திருமலா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் தான் சொன்னேன்ல, எப்படி சென்னையிலேருந்து திருப்பதி வர்றது, திருப்பதிலேருந்து எப்படி திருமலா போகிறதுன்னு பண்ணலான்னு சொல்லிட்டு. ஸோ இங்கேருந்து திருமலா எப்படி போகிறது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அங்கே திருமலை இறங்கிட்டா அங்கே இருக்கிற சில இடங்களுக்குலாம் எப்படி நம்ம ட்ராவல் பண்ணுறது இதெல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க திருப்பதி டு திருமலா மலை மேலே ஜாலியாக ட்ராவல் பண்ணலாம். போகலாமா? திருப்பதிலேருந்து திருமலாவுக்கு நம்ம இந்த ஏசி பஸ்ஸில் தான் போக போகிறோம். திருமலா சார், திருமலா சைடு. எஸ், பஸ் சைடு உட்காந்துட்டோம் நம்ம இப்போது திருமலா போகிறதுக்கு. ஏசி கூலிங்கில் செம்மையாக இருக்குது. இது வந்து நம்ம சென்னையில் ஓடுற மாதிரி தான் இருக்குது. ஆனால் சென்னையில் இந்த மாதிரி சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் போட்டு பஸ் விட்ருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும் எலக்ட்ரிக் பஸ்ஸு. ஆனால் அங்கே வேறு மாதிரி ஓடுறாங்க, அதுதான் ஒன்று வருத்தமாக இருக்குது. பட் ஓகே, திருமலா டு திருப்பதி ஒரு சூப்பர் ஜர்னி நம்ம என்ஜாய் பண்ணலாம். ஏசி பஸ்ஸில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஆனால் வண்டி செம்ம ஃபுல்லாக போகுது. ஸோ எப்படி போகுது அப்படின்னு பார்ப்போம் ஜேர்னி. கண்ட்ரக்டர் முன்னாடி டிக்கெட்டு கொடுத்துட்டாருங்க நம்மளுக்கு. முன்னாடிலாம் வந்து வேறு ஒரு இடத்துல நிப்பாட்டி நம்மளுக்கு டிக்கெட் தருவாங்க. பட் இப்போ வந்து டிக்கெட்டு உடனே கொடுத்துட்டாங்க. பஸ்ஸு திருப்பதிலேருந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு மக்களே. திருப்பதிலேருந்து திருமலாவுக்கு வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ நான் டிக்கெட் ப்ரைஸ் எல்லாமே பிரிட்ஜி இறங்கினதுக்கப்புறமா சொல்கிறேன். இன்னொன்று இந்த விஷயத்தை நான் இந்த விலாகில் நான் சொல்லிடுறேன். இதில் வந்து நம்ம ஆவடி திருப்பதி ஜேர்னி மாதிரி இந்த ஜேர்னி அமையலை. இன்னொன்று வந்து இந்த வண்டி செம்ம ஃபுல்லு. இன்னொன்று என்னடானா இது கேபின்றது நம்மளுக்கு கிடைக்காது. ஸோ சைடு வியூ மட்டும்தான், மன்னிச்சிடுங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். இந்த ஜேர்னியில் வெறும் என்ஜாய்மெண்ட்டு மட்டும்தான். ஸோ ஜாலியாக பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ரிட்டர்ன் வரும்போது நம்ம நான் ஏசி ஏபிஎஸ்சில் தான் நம்ம வர போகிறோம். ஓகேவா? ஸோ லக்கேஜ் வச்சுக்கிறதுக்கு நல்லா பெரிய இடமாவே உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க இந்த பஸ்ஸில். அதே மாதிரி ஏசி வெண்ட் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். நமக்கு பக்கத்தில் இருக்காங்க வந்து அவருக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருக்காரு. நம்ம வந்து நல்லா ஏசி காற்று வரட்டும் அப்படின்னு வச்சுருக்கேன். நம்ம ஊர் பஸ்ஸு மாதிரி ஏசிலாம் போடாமல் நம்ம ஊர் பஸ்ஸு மாதிரிலாம் இது கிடையாது. ஸோ ஏசி செம்மையாக வச்சுருக்காங்க, நல்லா குளிர் அளவுக்கு சூப்பராக வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ வாங்க எப்படி போகுது அப்படின்னு பார்ப்போம் இந்த ஜேர்னி. இப்போ பார்த்துடலாம். திருப்பதியிலேருந்து திருமலா மேலே ஏறுறதுக்கு உங்களுக்கு டிக்கெட் ஃபேர் பார்த்தீங்க அப்படின்னா 110, தெலுங்குல 150, தமிழில் 110 ரூபா டிக்கெட்டு. ஸோ ஓகேவா, இதுதான் ஃபேரு. 110 ரூபாயில் நீங்கள் இந்த வண்டியில் போயிடலாம். நான் ஏசி பஸ்ஸுக்கும் இந்த பஸ்ஸுக்கும் கம்பேரிசன் வந்து நம்ம இறங்கி பார்க்கலாம். பஸ்ஸு ஸ்லோவாக தான் மூவ் ஆகும். ஏன்னா வந்து அந்தளவுக்கு டிராஃபிக் ஒரு பக்கம். இதில் எனக்கு டிஸ்அட்வான்டேஜ் என்ன படுது அப்படின்னா, ஒரு சில ஏசி பஸ்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது நான் பக்கத்தில் ஒரு ஏசி பஸ் பார்த்தேன். அந்த பஸ்ஸை வந்து ஸ்க்ரீன் போட்டிருந்தாங்க. அதே மாதிரி இந்த வண்டிலையும் எல்லா இதுலேயும் ஸ்க்ரீன் போட்டிருக்கலாம். பட் இவங்க வந்து ஸ்க்ரீனில் எதுவுமே போடலை. அப்படியே சூரிய வெளிச்சம் அப்படியே மேலே மூஞ்சிலே அடிக்குது. நீங்கள் இப்போ கேள்வி கேட்கலாம், என்ன திருப்பதியில் நீ வந்து நல்ல ஜாலியாக ஒரு ஏசி பஸ்ஸை பார்த்து நீ ஏறி இருக்கலாமே அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேள்வி கேட்கலாம். பட் நான் அப்படி பண்ணல. ஏன்னா நான் இப்போ அவசரமாக திருமலா போய் ஆகணும். கொஞ்சம் அவசரமாக நான் திருமலா போகணும். திருமலா மலை மேலே ஏறி ஆகணும் நான் இப்போது. அதனால தான் நான் இந்த கிடச்ச ஏசி கிடைக்கிற வரைக்கும் போதும், சீட்டே இல்லைன்னா கூட பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஏறி வந்துட்டேன். நான் சீட்டே எல்லாம் வீடியோ எடுத்துருக்க மாட்டேன். சரி, சீட்டு இருந்ததுனால சரி ஓகே வீடியோ ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஷூட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அதுதான் ஒன்று. நான் இப்போது கடகடன்னு கொஞ்சம் சீக்கிரமாக நான் மலை மேலே ஏறணும். அதுக்காக தான் நான் வந்து எந்த பஸ் கிடச்சாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இதில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன்.
நார்மலாக பார்த்தோம் அப்படின்னா இங்கே தான் வந்து டிக்கெட் கலெக்ட் பண்ணுவாங்க. பட் இப்போலாம் வந்து பஸ்ஸில் டேரெக்டாகவே நம்ம ஊர் மதுரை ஏறியே டிக்கெட் கலெக்ட் பண்ணி விட்டுறாங்க. ஸோ ஓகே, என்னமோ டிக்கெட் வாங்கியாச்சு, அவ்வளோதான். டிக்கெட் காமிக்கலையில இருங்க வரேன். டிக்கெட் பார்த்துக்கோங்கப்பா. 110 ரூபா டிக்கெட்டு, 110 110 தமிழில் தெலுங்குல அப்படிதான் சொல்லுவாங்க. ஸோ ஓகே, ட்ராவல் பண்ணி இந்த ஏபிஎஸ்ஆர்டிசி பஸ்ஸெல்லாம் ட்ராவல் பண்ணோன்னா நிறைய பேர் தெலுங்கு தெரிஞ்சவங்க தான். அவ்வளோவா யாருக்கும் தமிழ்லாம் ரொம்ப தெரியாது. நல்ல தெலுங்கு தெரிஞ்சவங்க கண்டிப்பாக வந்து இங்கே ஈஸியாக சமாளிக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தான் வந்து நம்ம ஏபிஎஸ்ஆர்டிசியோட நார்மல் பஸ் தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க ரைட் ஹேண்ட் சைடில். பஸ் நம்பரு வந்து 500 என்னடா இது, சரி தெரிய வேண்டியது போ. சரி ஓகே, திருமலா போகிற வண்டி இது. எல்லா வண்டியுமே ஃபுல்லுங்க, எல்லா வண்டியுமே ஃபுல்லு. இந்த பஸ்ஸுன்னு இல்லை, எல்லா பஸ்ஸும் திருமலா போகிற எல்லா வண்டியுமே செம்ம ஃபுல்லாக போயிட்டுருக்குது. எந்த வண்டியுமே வந்து காலிங்கிற பேச்சுக்கே இங்கே இடம் கிடையாது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா பேக் செக்கிங் பண்ணுவாங்க. அதுக்காக தான் இப்போ பஸ் எல்லாம் நின்றுட்டுருக்கு. பேக் செக்கிங் பண்ணுவாங்க. நம்மக்கிட்ட பேக் எதுவுமே கிடையாது. ஸோ நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ நம்மகிட்ட பேக்லாம் எதுவும் இல்லை, இருந்தாலும் போவோம் வாங்க. எல்லோரும் போயிட்டாங்க செக்கிங்காக. இப்போ நம்ம இந்த பஸ்ஸோடைய சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பார்த்துடலாமா? இது இப்போ இந்த கை வச்சுக்கணும், ஆம்ரெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, இங்கிலீஷ் வேறு அவ்வளோ வராதுங்க. ஆம்ரெஸ்ட்டு. அப்புறம் வந்து சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டு நல்லா சூப்பராக இருக்குது. நல்லா உட்காந்து கம்ஃபர்டபுளாக இந்த பஸ்ஸில் நீங்கள் ட்ராவல் பண்ணலாம். ஸோ வேறு லெவலில் இருக்குது சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்லாம். இதே மாதிரி நம்ம சென்னையிலேயும் எலக்ட்ரிக் பஸ் வந்து இப்போ விட போகிறாங்க இல்லையா? ஸோ இதே மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருந்திருக்கும். நேற்று நம்ம பார்த்த வீடியோ எடுத்தோமே, இதே மாதிரி சீட்டிங் கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். நம்ம ஊர் எலக்ட்ரிக் பஸ்லேயும் இந்த மாதிரி கொடுக்காம அப்படியே ஒரு மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருந்திருக்கும். லக்கேஜ் வைக்கிற இடம் இது. நல்லா ஸ்பேசியஸாக கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். எத்தனை லக்கேஜ் நீங்கள் எடுத்துகிட்டு வந்தாலும் அழகாக வச்சுக்கலாம். அந்தளவுக்கு ஒரு இது அந்தளவுக்கு சூப்பராக கொடுத்துருக்காங்க. அப்புறம் எமர்ஜென்சி ஹேமரு, அப்புறம் நார்மலாக பார்க்கக்கூடிய எல்லாமே பஸ்ஸில் வந்து இருக்குது. ஸோ ஏசி காற்று தான் வேறு லெவலில் இருக்குது. ஏங்க நம்மளும் போனோமாங்க செக்கிங்க்கு. பேக்கே இல்லைனாலும் நம்ம வந்து உள்ளே போய் செக்கிங் பண்ணிட்டு தான் வரணுமா? ஸோ வாங்க நம்ம போய் செக்கிங் பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ பேக்கே இல்லைனாலும் ஆளை ஃபுல்லாக செக் பண்ணி தான் அனுப்புகிறாங்க. வாங்க போய் செக்கிங் முடிச்சுட்டு ஏறிடலாம். நல்லபடியாக செக்கிங் முடிஞ்சிடணும். இதுதான், நல்லபடியாக செக்கிங் முடிஞ்சிச்சுன்னா போதும். ஏங்க பஸ் நம்பர் பார்த்துக்கோங்க. செக்கிங்லாம் முடிச்சிட்டிங்கன்னா பஸ் நம்பரை வந்து அழகாக வந்து பார்த்து வச்சுக்கோங்க. இல்லை பஸ்ஸை விட்டிங்கன்னா ரொம்ப பிடிச்சதால அப்புறமா அவ்வளோதான் ஏற்ற மாட்டாங்க. நெக்ஸ்ட்டு இங்கே வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க திருமலா பொறுத்த வரைக்கும். ஸோ நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன்னா அவர் ஒருத்தர் வந்துட்டு வீடியோ டெலிட் பண்ணுங்கள். நல்ல வேலை எப்படியே தச்சிக்கணும் நம்ம. ஸோ வாங்க ஓகே, ஃபுல் பாடி செக்அப் பண்ணி தாங்க அனுப்புகிறாங்க. ஃபுல்லாகவே பாடி செக்அப் பண்ணி தான் அனுப்புகிறாங்க. நம்மளை வந்து ஃபுல்லாகவே வந்து மேலேருந்து கீழே வரைக்கும் ஃபுல்லாக பாடி செக்அப் பண்ணி தான் அனுப்புனாங்க. என்னையும் வந்து ஃபுல்லாக பாடி செக்அப் பண்ணி தான் அனுப்புனாங்க. மேலேருந்து கீழே வரைக்கும் ஃபுல்லாக கையை வச்சு தொட்டு செக் பண்ணி தான் அனுப்புனாங்க நம்மளை. ஸோ பேக் வச்சிங்கன்னா பேகேஜ் வந்து உள்ளே போட்டு கொஞ்சம் நின்று அந்த பேகேஜ் வந்து வாங்கிட்டு போகணும். ஸோ இதுதான் நான் இதுக்கு தான் நான் வந்து உஷாராக பேக் ஏற்றுன்னு வரல. அவரில் ஒரு மாதிரி என் பேக்கெட்டில் சார்ஜர் இருக்குதா, நான் சொன்னேன் சார் பேக்கெட்டில் சார்ஜர் இருக்குது சார் அப்படின்னு. அப்புறம் சரி ஏன்னா சாவி வர வீட்டு சாவி அது வேறு ஒரு வீட்டு சாவி இருக்குன்னு சொல்லிட்டு, வீட்டு சாவி தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இருந்தாலும் அதெல்லாம் சொல்லுவானுங்க எது தேவை அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு பேசாமல் ஓகே நல்லபடியாக செக் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க. இங்கே வர்றதுன்னா முடிஞ்சளவுக்கு பேக் எடுத்துன்னு வரல தவிர்த்துருங்கப்பா. நான் அதுக்கு தான் பேக் எடுத்துன்னு வரல. ஓகேவா, சரி வாங்க ஜேர்னி என்ஜாய் பண்ணலாம். சீட்டு போயிடுச்சுங்க. ஆனால் ஃபுல்லாகவே சீட்டு போயிடுச்சு, ஒன்றும் பண்ண முடியாது. சரி ஓகே, இவ்வளோ பெரிய விண்டோ இருக்குல்ல பார்த்துக்கலாம். இப்போ வேறு லெவலுங்க. ஃபுல்லாகவே அப்படியே பெண்டு அப்படியே இந்த மாதிரி அப்படியே வேறு லெவலில் மழை ஏறுது. அப்படியே வந்துட்டு பாருங்க அப்பா, ஐயோ வேறு லெவலில் திருப்புறாருங்க டிரைவரு. சூப்பராக திருப்புறாரு. அப்படியே ஜேர்னி அடுப்பே தெரியாமல் சூப்பராக போயிட்டுருக்கு இந்த ஜேர்னி. மழை அப்படியே ஏறிட்டுருக்கோம், வேறு லெவலில் ஏறிட்டுருக்கோம். கொடுக்குற 110 ரூபாய்க்கு என்ன என்ஜாய்மெண்ட்டு பார்த்தீங்களா?
மலை ஏறும் போது பெருமானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பெருமாளுடைய மந்திரத்தை அப்படியே சொல்லிட்டு போகிறது வந்து உண்மையிலே ஒரு நல்லா இருக்குங்க. எவ்வளோ அதிசயம் நடந்தது தெரியுமா அந்த மலையில், எவ்வளோ அதிசயம், எவ்வளோ நல்லது நடந்தது தெரியுமா. அவ்வளோ ஒரு புகழ்பெற்ற ஒரு சக்தி வாய்ந்த ஒரு கோவில், சக்தி வாய்ந்த ஒரு மலை அப்படின்னு சொன்னோன்னா இந்த திருமலா மலை அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஸோ எவ்வளோ இருக்குது இந்த மலையை பற்றி பேசுறதுக்கு, இந்த கோவிலை பற்றி பேசுறதுக்குலாம் எவ்வளோ வரலாறு இருக்குது. அதெல்லாம் பேச ஆரம்பித்தோன்னா அப்புறம் வீடியோ செம்ம லென்த்தாக போயிடும். ஸோ எப்படி சூப்பராக இருக்குது பாருங்கள், அப்படியே வேறு லெவல் நல்லா இருக்குது. அப்படியே கீழே பாருங்கள், கீழ் திருப்பதி பாருங்கள், கீழ் திருப்பதி எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. நான் ஆக்சுவலி இப்போ நான் கிட்டத்தட்ட வந்து 1.5 வருஷம் ஆகுதுங்க திருமலாலாம் ஏறி, கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் ஆகுது. 1.5 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ வரேன். ஆனால் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லலாம். எங்க மக்களே அங்கே பாருங்கள் மக்கள், மலையை பாருங்கள் மக்கள். அங்கே மலை ஒன்று இருந்துச்சு, இப்போ போது பாருங்கள். அந்த இதுவெல்லாம் வந்து அந்த மரம் அதெல்லாம் வந்து அப்படியே மறைச்சிருச்சு. அவ்வளோ அழகாக இருக்குது அந்த மலையை கீழேருந்து பார்க்கும்போது. கீழ் திருப்பதி அப்படியே இங்கேருந்து பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க, வேறு லெவலில் இருக்குது. அப்பா ஐயோ ஃபுல் வியூங்க, சூப்பர் 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 ஃபுல் வியூ நம்மளுக்கு கிடைக்குது. இது அந்த மலை தான் பார்க்கும்போது, இங்கேருந்து பார்க்கும்போது நல்லா சூப்பராக இருக்குது மலை. இதெல்லாம் வந்து என்ஜாய் பண்ணுங்க, வந்தீங்கன்னா. நீங்கள் என்ஜாய் பண்ணலன்னா காசு வேஸ்ட்டு, இதெல்லாம் என்ஜாய் பண்ணணும். இப்போ தாங்க ஃபுல் வியூ மாட்டிருக்கு திருப்பதி, கீழ் திருப்பதியோடைய ஃபுல் வியூ இப்போ தான் மாட்டிருக்கு. கடவுளே பெருமானே, வேறு லெவலுங்க, வேறு லெவலுங்க. ஆத்தாடி ஆத்தா, ஃப்ரண்ட்டில் உட்காந்துனா சூப்பராக இருந்திருக்குங்க ஜேர்னி. ஃப்ரண்ட்டில் நம்ம கிடைக்கவே இல்லைங்க. இந்த பஸ்ஸு ஏன் இவ்வளோ ஃபுல்லாக போதுன்னு தெரியல. வெறுப்பாக இது போங்க, நல்லாயிருக்கு. இந்த பஸ்ஸை ஓட்டுற டிரைவர் எல்லாமே செம்ம எக்ஸ்பீரியன்ஸான டிரைவருங்க. செம்ம எக்ஸ்பீரியன்ஸான டிரைவரால் மட்டும்தான் இந்த மாதிரி மலை மேலெலாம் வந்து டேர்ன் பண்ணி ஓட்ட முடியும். செம்ம எக்ஸ்பீரியன்ஸான ஆள் போல் டிரைவரு, செம்மையாக ஓட்டிகிட்ருக்காரு. உண்மையிலேயே வந்து நான் நினச்சிட்டு இருந்தேன் ஏபி பஸ்ஸு மட்டும்தான் ஸ்பீடு நல்லா அதிகமாக போகும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் தான் நம்ம ஊர் பஸ்ஸெல்லாம் கம்பேர் பண்ணும்போது ஏபி பஸ்ஸு ஸ்பீடு கம்மி தான். ஏன்னா தமிழ்நாடு வண்டி வந்து மேக்ஸிமம் ஸ்பீடு வந்து 75 போகும். பட் இது வந்து 75 தாண்டி 60 தாண்டாது அப்படின்னு சொல்கிறாரு டிரைவரு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளுக்கு வந்து சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, திருப்பதி கீழ் திருப்பதி தாண்டி நம்மளுக்கு மேல் திருப்பதிக்கு தமிழ்நாடு பஸ்ஸு வராதுங்க. மேல் திருப்பதி வரைக்கும் நம்மளுடைய தமிழ்நாடு பஸ்ஸு வராது. நம்மளுடைய தமிழ்நாடு பஸ்ஸு வந்து கீழ் திருப்பதி மெயினான கீழ் திருப்பதி இருக்கு இல்லையா, ஸோ அதோடு வந்து முடிஞ்சிடும். நம்ம கீழ் திருப்பதியோடு முடிஞ்சிடும். மேல் திருப்பதிக்கு தமிழ்நாடு பஸ்ஸு வராது. நம்ம சென்னைக்கு திருமலாலேருந்து பஸ்ஸு இருக்குங்க, ஆனால் அது எல்லாமே ஏபிஎஸ்ஆர்டிசி தான். நார்மலாக நம்ம ஊர் டிஎன்எஸ்டிசி பஸ் வந்து இங்கே வராது. இப்போ புரிஞ்சுதா நான் சொல்கிறது? நம்ம ஊர் டிஎன்எஸ்டிசி பஸ் வந்து இங்கே வராது. நம்ம ஏபிஎஸ்ஆர்டிசி மட்டும்தான் வந்து சென்னைக்கு வரும். ஸோ அதெல்லாம் பார்த்துக்கலாம். ஆனால் ஏபிஎஸ்ஆர்டிசி திருமலாலேருந்து சென்னைக்கு டைரெக்டாகவே நம்மளுக்கு பஸ் இருக்குது. ஸோ நம்ம வந்து இப்போ அவசரமாக போயிட்டுருக்கிறதுக்கு வந்து ஒரு காரணம் இருக்குது. அதை நான் அங்கே போய் சொல்கிறேன். ஏங்க வந்துட்டோமா திருமலா? அவ்வளோதானா? திருமலா வந்துட்டோங்க. கடவுளே, அது சேர்ந்துட்டோங்க திருமலா. சூப்பர், ஒரு வழியாக வந்தாச்சுங்க. பெருமானுடைய அருளில் எப்படியே வந்து சேர்ந்தாச்சு. பட் நான் சாமி பார்க்குறேன்னா என்னன்றதை நான் உங்களுக்கு கடைசியில் சொல்கிறேன் இறங்கிட்டு. ஏன்னா நான் வந்தது எது திரும்ப வந்தேன் சொல்கிறதுங்க. ஸோ கைஸ் வந்து சேர்ந்தாச்சு, திருமலாவுக்கு வந்து சேர்ந்துட்டேன். ஸோ பஸ் ஜேர்னி வந்து உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. ஏசி பஸ்ஸில் 110 ரூபா டிக்கெட்டுக்கு நல்ல ஒர்த்தான ஒரு ஜேர்னியாக எனக்கு தோணுச்சு. நல்லா தான் இருந்துச்சு. ஸோ திருமலாவுக்கு நான் இது 2வது டைம் வரேன். நான் திருமலாவுக்கு ஃபஸ்ட்டு வந்து நான் 1.5 வருஷத்துக்கு முன்னாடி வந்தேன். அப்போல்லாம் ரொம்ப கையில் காசே இல்லாத வந்தேன். இப்போ நல்லா ராயலாகவே வந்து இறங்கிட்டோம் இங்கே திருமலாவில். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். சேனல் புதுசாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த திருமலா ட்ரிப் எப்படி இருந்ததுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து இந்த வீடியோ வந்து 25 தானே ரிலீஸ் ஆகும். ஸோ அடுத்தது நெக்ஸ்ட்டு வீடியோ அதாவது திருமலாலேருந்து எப்படி சென்னை வர்றது இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். ஸோ வாங்க, இப்போ நான் வந்து திருமலாவை சுற்றி காட்டுறேன். ஸோ வீடியோ முடியாது, திருமலாவை சுற்றி காட்டுறேன் வாங்க.
இங்கே வந்து யாருமே தமிழ் கிடையாது, தமிழில் யாருமே முக்கால்வாசி பேச மாட்டாங்க. நான் வந்து இந்த அனௌன்ஸ்மெண்ட்டில் தமிழில் இருக்கிறத பார்த்துட்டு எல்லாம் தமிழில் பேசுவாங்கன்னு நினச்சேன். பட் எல்லாம் யாருமே தமிழ் இல்லை, ஃபுல்லாகவே தெலுங்கு தான். நானே தெலுங்கில் பேசி தான் மேனேஜ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நல்லா தெலுங்கு ஓரளவுக்கு நல்லா கற்றுக்கிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக இங்கே மேனேஜ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா ஃப்ரீ பஸ் பிடிக்க போயிட்டுருக்கோம். நம்ம அன்னதான கூடத்துக்கு போனோம் இல்லையா, ஸோ ஃப்ரீ பஸ் பிடிக்க போயிட்டுருக்கோம். ஸோ இந்த மாதிரி காரும் போகுது உங்களுக்கு தர்ஷன் போகிறதுக்கு. ஸோ வாங்க நம்ம போயிடலாம். அவ்வளோதான், இங்கேருந்து நம்ம காரில் போகிறோம் தர்ஷனுக்கு. காரில் தான் போயிட்டுருக்கோம். ஸோ வாங்க போகலாம். இங்கேருந்து கோயிலுக்கு வந்து நம்ம காரில் போயிடுறோம். ஸோ திருமலை பஸ் ஸ்டாண்ட் வந்து இறங்கினோடனே இங்கே வந்தீங்கன்னா இங்கேருந்து காரில் போயிடலாம் பட்டுன்னு. టైం అవుతుంది వాళ్ళకి, బస్సు లేదు, ఎంత టైం అవుతుంది, వాళ్ళు నింపుతారు. ఇప్పుడు హాస్పిటల్ కూడా యాడున్నది. ஏங்க இவ்வளோ ஃப்ரீயாக போகுது, என்னங்க இது? வாங்கப்பா போகலாம். ஒன்றுத்துல இடம் ஃபுல்லாகவே இருக்குதுங்க, எல்லா பக்கமும் இடம் ஃபுல்லு. எல்லா பக்கமும் இடம் ஃபுல்லுங்க, ஒரு இடம் கூட இல்லை சாப்பிட்றதுக்கு. நம்மளுக்கு எப்படி மேனேஜ் பண்ண போகிறோம்? சத்தியமாக சொல்கிறேன், உங்கள் வீட்டு டேஸ்ட் இல்லை, எங்கள் வீட்டு டேஸ்ட் இல்லை, அப்படி ஒரு டேஸ்ட்டு சாப்பாடு. ஸோ இங்கெல்லாம் வந்து ஷேர் ஆட்டோஸ் அதிகமாக ஆப்ரேட் பண்ணுறாங்களோ இல்லையா, திருமலை மேலேயும் சரி கீழேயும் சரி. இந்த மாதிரி ஜீப்ஸ் தான் அதிகமாக ஆப்ரேட் பண்ணுவாங்க. ஜீப்பு தான் வந்து நிறைய போயிட்டுருக்கும். ஸோ நீங்கள் ஜீப் ரைடு பண்ணோன்னா ஆந்திரா வந்துடுங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது தான் வந்து ஃப்ரீ பஸ்ஸு. இங்கே திருமலாவில் ஓடக்கூடிய ஃப்ரீ பஸ்ஸஸ் தான் இது. அது பழைய பஸ்ஸு, இது புது பஸ்ஸு. இதில் வருத்தப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா, நம்ம சென்னை வரைக்கும் வெறும் காலோடு தான் நம்ம வந்து போகணும். ஏன்னா செருப்பு என்னது வந்து தொலைஞ்சி போச்சு. இங்கே வந்து எல்லாருக்கு மாதிரியும் தான் எனக்கும் செருப்பு தொலைஞ்சதுனால நான் மற்றவங்க செருப்பு நீ உடனே சொல்லலாம் கமெண்ட்ஸில், வேறு யாருன்னா செருப்பு இருந்தால் அப்படியே போட்டு கிளம்பிடா அப்படின்னு சொல்லலாம். பட் எனக்கு அந்த மாதிரி மனசு வரல. ஸோ அதனால் நான் வந்து சென்னை வரைக்குமே வெறும் காலோடே போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். சென்னை வரைக்கும் வெறும் காலோடு தான் போக போகிறேன். வாங்க போகலாம். ஏங்க மக்களே, நான் சொன்னால் நம்ப மாட்டீங்க, திருமலாலேருந்து திருவள்ளூர் வரைக்கும் செருப்பே இல்லாமல் வந்திருக்கேன் நான். இப்போ திருவள்ளூர் வரைக்குமே பார்த்துக்கோங்க. டைம் இப்போ 11 மணி. திருவள்ளூர் பஸ் ஸ்டாண்ட் ரீச் பண்ணியிருக்கோம். இங்கேருந்து லாரி கீரி பிடிச்சி தான் எங்கள் ஊருக்கு வேப்பமட்டுக்கு போயாகணும். ஓகே மக்களே, வீடியோவோட எண்டுக்கு நான் வந்துடுறேன். இந்த வீடியோட எண்டுக்கு திருப்பதி திருமலா சீரியஸ் இந்த வீடியோட எண்டுக்கு நான் வந்துடுறேன். ஸோ இந்த வீடியோவில் என்ன நடந்துச்சு அப்படின்னா, நான் வந்து அந்த அன்னதான கூடம், அதுக்கப்புறமா இப்போ இந்த லாஸ்ட்டாக திருவள்ளூர் அந்த வீடியோ காமிச்சிருப்பேன் இல்லையா, அந்த அன்னதான கூடம், சாரி நம்ம வந்து இந்த ஐயோ ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது, இடம் காலியாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் வீடியோ கட் பண்ணேன்னா அதோடு முடிஞ்சு போச்சு என் கதை. என்ன நடந்துச்சு அப்படின்னா, சரி நானும் போயிட்டு நேரம் போனேன். ஃபுல் பாடி செக்கப் பண்ணி தான் அனுப்புகிறாங்க. அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஃபுல்லாகவே பாடி செக்கப் பண்ணி அதுக்கப்புறமா நம்மளுடைய மொபைல் ஃபோனை வந்து வாங்கி வச்சுருவாங்க. அங்கே எல்லாருக்குமே தெரியும் இந்த எல்லாமே, இருந்தாலும் சொல்கிறேன். மொபைல் ஃபோனை வாங்கி வச்சிடுறாங்க. மொபைல் ஃபோனை வாங்கி வச்சதுக்கப்புறம் நமக்கு என்ன இருக்கும், ஐயோ மொபைல் வேறு கையில் இல்லையே, மொபைல் தான் ஆகும் அப்படிங்கிற அது ஒரு பதட்டம் இருந்தாலும் கூட சரிப்பா போகலான்னு சொல்லிட்டு நானும் வந்து மொபைல்லாம் கொடுத்துட்டு ஃபுல் பாடி செக்கப்லாம் நல்லபடியாக முடிச்சுட்டு நானும் உள்ளே போய் அங்கே போயிட்டு நான் அவங்க அலாட் பண்ண கம்பார்ட்மெண்ட்டுக்கு நான் போயிட்டேன் திருமலா கோயிலில். ஸோ நான் போய் உட்காந்ததுக்கப்புறம் என் மைண்டில் ஓடிட்டு இருந்ததுமே மொபைல் வேறு கொடுத்துட்டோமே, என்ன பண்ணுறது தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா என் மொபைல் வந்து ஃப்ரீயாக இருந்தால் பரவாயில்ல, நான் வீடியோவே எடுக்கல, நான் ஷூட்டில் இல்லை, நான் வேலைக்கு போயிட்டேன்னா கூட என் மொபைல் சும்மா இருக்காது. எனக்கு எப்பவுமே கால் வந்துகிட்டே தான் இருக்கும். அதுவும் நான் லீவ் போட கால் வந்துகிட்டே தான் இருக்கும் எனக்கு. ஸோ எனக்கு எப்பவுமே ஃபோன் வந்துகிட்டே இருக்குன்றதுனால நான் ஒரு சில நாள் நான் ஃபோனே அட்டன் பண்ணலன்னா எனக்கு அப்புறம் எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சிடுவாங்க. அப்புறம் வீட்டிலலாம் ஃபோன் பண்ணி அட்டன் பண்ணலாம் ரொம்ப பெரிய பிரச்சனையாகிடும். ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பிளான் பண்ணேன் அப்படின்னா, உட்காண்ட்ருந்தேன். அங்கே ஒரு சில பேரை விசாரித்தேன். ஒரு சில பேர் வந்து என்ன எப்போ திறப்பாங்கன்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஒரு கட்டத்துக்கு மேலே நான் வந்து என்னால் முடியல. அப்புறம் அங்கே உள்ளதே சாப்பாடு கொடுத்தாங்க, அதே சாப்பிட்டு உக்காண்டிருந்தேன். எல்லாருமே அவங்க வந்து அந்த இடத்துல வந்து சுருண்டு படுத்துட்டாங்க. எல்லாருமே வழி மேலேயே வந்து
எல்லாருமே சேர்ந்து படுத்துட்டாங்க. ஏன்னா 2 நாளாக உட்கார வச்சுட்டு இருக்காங்க போல இருக்கு அந்த இடத்துல எல்லாரையும், சாமி பார்க்கணும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா வந்து சரின்னு சொல்லிட்டு உட்காந்துருந்தா ஒரு கட்டத்துக்கு மேலே முடியல. அப்புறம் நான் போயிட்டு டேரெக்டாக போய் கேட்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா அவங்க வந்து டேரெக்டாக அப்படியே சரி முடியலன்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வெளியே போகிற மாதிரி வச்சுருந்தா பரவாயில்ல. அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா உள்ளே வச்சு பூட்டிட்டாங்க. அந்த கேட்டை இழுத்து போட்டிட்டாங்க அவங்க. அதுக்கப்புறம் ஒரு வழியாக நான் வந்து கேட்டு ரெக்வஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் இதுக்கு மேலே என்னால் முடியாதுங்க, நான் காலையில் வந்தேன், ரொம்ப கூட்டமாக இருக்குது, சாமி இப்போதைக்கு பார்க்க முடியாது, நான் வேறு நாளைக்கு ஆஃபீஸ் வேறு போகணும், ஸோ அதனால் நான் வந்து என்னால் தயவுசெய்து விட்டுருங்கன்னு சொல்லிட்டு அப்புறமா அவங்ககிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி அந்த கேட்டை திறக்க வச்சுட்டேன் நான். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னா, எனக்கு பக்கத்தில் இருந்தவங்க ஒருத்தவங்க அவங்களுக்கு டிக்கெட் வந்து அதாவது நான் வீடியோ எடுத்தது வந்து வியாழக்கிழமை பக்கம் எடுத்தேன். ஸோ அதுக்கப்புறமா அன்றைக்கி மத்தியானம் தானே நான் போனேன். ஸோ உடனே போயிட்டேன் திருமலாவுக்கு. புதன்கிழமை வந்திருக்காங்க அவங்க. புதன்கிழமை நைட்டு அவங்க டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகிருக்கு. ஒரு தெலுங்கு பீப்புள் புதன்கிழமை நைட் கன்ஃபார்ம் ஆகிருக்குது. 2 நாளாக உட்காந்துருக்குறாங்க. அப்போது சாயந்தரம் வந்தவங்க 2 நாளாக அந்த அவங்க உள்ளே கொடுக்குற அந்த சாம்பார் சாதமும் தண்ணியும் குடிச்சிட்டு அப்படியே உட்காந்துருந்துருக்காங்க. ஸோ இது அவங்களுக்கு மட்டும் இல்லை, அங்கே உட்காந்துருக்க எல்லா மக்களுக்குமே அந்த ஒரு நிலைமை அந்த திருப்பதி திருமலா கோயிலில் வந்து ஏற்படுத்திட்டு நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் என்னுடைய நல்ல நேரம் நான் தச்ச வந்துட்டேன். நான் கிளம்பி அங்கேருந்து வந்துட்டு அதுக்கப்புறம் மொபைலை கொடுத்துட்டோம் இல்லையா. ஸோ இது மொபைல் எப்படி வாங்குறதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். மொபைல் எப்படி வாங்குறதுன்னு பார்த்தா PSC 4 கேட்டுக்கு போக சொன்னாங்க அவங்க. அந்த பில்லிலே போட்டிருந்துச்சு PSC 4 கேட்டுக்கு போங்கன்னு சொல்லிட்டு. அந்த டோக்கனை கட்டி விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மொபைல் திரும்ப கைக்கு வராது. அதுக்கப்புறமா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த PSC கேட்டை கண்டுபிடிக்கவே முடியல. அவ்வளோதான், இந்த மொபைல் வராது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் நான். அதுக்கப்புறம் எப்படியோ ஒரு PSC கேட்டை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அங்கே போய் நின்று அங்கே 3-4 கவுண்டர் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு 10 கவுண்டர் ஏரியா விட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த மொபைலுக்கு போய் நின்னா அங்கே நடந்த அதிர்ச்சி சம்பவம் என்ன அப்படின்னா, அங்கே வந்து பேசி முடிச்சாங்க. அங்கே வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னா, என் மொபைலை தேடுறாங்க. அப்புறம் எனக்கு சம்மதிச்சிச்சு, ஐயோ நம்ம மொபைல் கைக்கு வருமா வராதா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். பட் மொபைல் நல்லவள் எப்படியே கைக்கு வந்துருச்சு. அதுக்கப்புறம் அந்த சப்போஸ் வந்து எத்தனையோ பேர் இப்போ அந்த கோயிலுக்கு வந்து ஒரு பல கோடி பேர் வராங்க, ஒரு 1000 கோடி பேர் அந்த கோயிலுக்கு வராங்க. அதிலே வந்து 1000 கோடி பேர் மொபைல் அந்த இடத்துக்கு வந்து சேர்த்து அது உங்கள் மொபைல் சப்போஸ் மிஸ் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு அதிகம். ஸோ அதெல்லாம் வந்து இதெல்லாம் என்னால் மேனேஜ் பண்ண முடியும். அந்த கூண்டில் அவங்க போட்டு அடிக்கிறது வந்து இந்த பில்டிங்கில் வந்து ஒரு ஜெயில் வாழ்க்கை வாழ்கிற மாதிரி இருக்குது. அவங்க போட்டுறது எல்லாமே அது உள்ளுக்குள்ளேயே ஒரே இடத்துல உட்காந்துருக்குது, ஒரு மாதிரி ஜெயிலில் வாழ்கிற மாதிரி இருக்குது. அப்படி ஒன்று நம்ம சாமி பார்க்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நான் வந்துட்டேன் ரிட்டேன்னு. ஸோ அதெல்லாம் என்னால் மேனேஜ் பண்ண முடியும். மொபைல்லாம் கொடுத்தாலும் பரவாயில்ல, அதில் ஒரு 2 நாள் 3 நாள் அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்தாலும் பரவாயில்லன்னு நினைக்கிறவங்க தாராளமாக அந்த கோயிலுக்கு வந்து நீங்கள் போய் வரலாம். ஸோ இல்லை என்னால் முடியாதுன்னு நினைக்கிறவங்க 300 தர்ஷனில் போகலாம். பட் அந்த 300 டோக்கன் தர்ஷன் வந்து எப்படி போகுதுன்னு தெரியல. அது வந்து உடனே போயிடுதா இல்லை அதுவுமே இதே நிலைமையில் தான் போகுதா அப்படின்றது வந்து எனக்கு தெரியல. நான் வந்து போனது வந்து ஃப்ரீ தர்ஷனில் போனேன். 300 தர்ஷன் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஸோ அது வேணால் ஒரு நாள் பார்க்கலாம். பட் நான் இப்போ இந்த மாதிரி சம்பவம் நடந்ததுக்கப்புறம் இந்த கோயிலுக்கு போகணுமா அப்படின்னு ஒரு யோசனை இருக்குது நான் இப்போது. ஓகே, அதுக்கப்புறம் மொபைல்லாம் வாங்கிக்கின்னு அதுக்கப்புறம் செருப்பு விட்ட இடத்த கண்டுபிடிக்கவே முடியல. அதுக்கப்புறம் செருப்பு விட்ட இடத்த வந்து ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரமாக ஒரு 10-15 ஃப்ரீ பஸ் அங்கே உள்ளே ஃப்ரீ பஸ் ஓடுது. நான் காமிச்சேன் வீடியோவில் ஃப்ரீ பஸ் ஓடிட்டுருக்குது. அந்த பஸ்ஸிலேயே ஏறி சுற்றுனாங்க. நான் கடைசி வரைக்கும் அந்த செருப்பு விட்ட இடத்த நான் கண்டுபிடிக்க முடியல. ஒரு கட்டத்தில் வெறுத்துட்டேன் நான். சரி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள்லாம் கேட்கலாம், இனி ஏன் அது வேறு எதனா ஒரு செருப்பு வந்து நான் போட்டு வர வேண்டியதானேன்னு சொல்லிட்டு. ஸோ அது ரொம்ப தப்பு. நாளைக்கு இப்போ நம்மளுக்கு என்ன, நம்ம காலை வைக்கக்கூடாதுன்னு தான் நம்ம செருப்பு போட்டு வந்துட்டே இருந்துருவோம். பட் அந்த செருப்பு விட்டவங்க அவங்க வந்து அவங்க செருப்பு தேடும்போது நம்ம செருப்பு இல்லைன்னா அப்புறம் அவங்க வெறும் கண்ணோட போக வேண்டியது இருக்கும் இல்லையா. ஸோ நம்ம கஷ்டப்பட்ட மாதிரி தான் அவங்களும் கஷ்டப்படுவாங்கன்னு சொன்னோம். அதெல்லாம் வந்து ரொம்ப தப்பு. எதையுமே அந்த மாதிரி திருடி அந்த மாதிரி என்னை பொறுத்த வரைக்கும் வாழக்கூடாது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா, திருமலாலேருந்து சென்னை வரைக்கும் வெறும் காலோடய வந்தேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க, வீடியோவில் பார்த்துருப்பீங்க. திருமலாலேருந்து சென்னை வீடு வரைக்குமே நான் வெறும் காலோடய வந்துட்டேன். இங்கே வீட்டில் புது செருப்பு இருந்தது, அதை எடுத்து போட்டுக்கிட்டேன் நான். ஸோ அந்த தைரியத்தில் நான் இங்கே வந்துட்டேன். ஸோ அவ்வளோதான், வீடியோ ஏதோ எண்டுக்கு வந்துடுறேன் நான். இதெல்லாம் மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க திருமலா கோயிலுக்கு போயிட்டு வாங்க தாராளமாக. இல்லைப்பா இதெல்லாம் தேவையில்லை, நான் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க பெருமலை கும்பிட்டுக்கிறேன்னு நினைக்கிறவங்க அது எல்லாமே உங்களுடைய இஷ்டம் தான். ஸோ நான் வீடியோவில் மென்ஷன் பண்ண வேண்டியது எனக்கு நடந்ததை நான் மென்ஷன் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் எனக்கு நடந்துச்சு. நான் சாமி போய் பார்க்கல. நான் வந்து அங்கே சின்ன ஒரு ஃபோட்டோ இருந்தது, அந்த ஃபோட்டோ
ஃபோட்டோ கிட்ட நின்று கையெடுத்து கும்பிட்டு வந்துட்டேன் நான். அப்பா என் ஃபோனை மட்டும் திருப்பி கொடுத்துருப்பான்னு சொல்லிட்டு. ஸோ அது மட்டும் தான் என்னால் பண்ண முடிஞ்சிச்சு. நான் வந்து டேரெக்டாக உள்ளே போய் பார்க்கல, என்னால் அதெல்லாம் பார்க்க முடியாது. எனக்கு அது மாதிரி ஒரு மாதிரி ஜெயிலில் ஒரே இடத்துல ஒரு மாதிரி ஜெயில் வாழ்க்கை வர்ற மாதிரி என்னுடைய மைண்ட் வந்து ஃபீல் பண்ணிச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரே இடத்துல உட்காந்துருக்கிறது வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்காது. ஸோ அதனால தான் நான் வந்து வந்துட்டேன். ஸோ ஓகே, வீடியோவில் இருக்க பிடிச்சிருந்தா என்ன பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்ணிட்டேன், உங்களோட இஷ்டம். ஓகே டாடா.